நெடுங்காலமாய் காத்திருந்து உங்க இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கலாம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் காத்திருந்த காரியங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிற சொல்லுங்க. நான் நெடுங்காலமாய் காத்திருந்த என்னோட ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் எனக்கு கிடைக்க போறதுக்கா நன்றி சொல்லுங்களேன். இந்த மாதம் எனக்கு கிடைச்சதுக்கா நன்றி. நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த மாதம் நிச்சயமா சொல்றேன், நீங்க விரும்பினதை கர்த்தர் செய்ய வல்லவரார். இப்ப என்ன வேணும்னா, நீங்க என்ன விரும்ப போறீங்க? மனுஷன் நினைவுகள் என்ன தெரியுங்களா? காத்தாடி போல திடீர்னு பறக்கும், திடீர்னு விழும், திடீர்னு அந்த பக்கம் ஆடும், இந்த பக்கம் ஆடும். ஒரு நிலை இல்லாத ஒரு காரியம். நம்ம வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருக்க மாட்டோம். ஆபிரகாம் வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருந்தார். நீங்க வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருக்கீங்களா? சூழ்நிலையை பார்த்துட்டு, இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போவாதீங்க. சூழ்நிலையை உங்களுக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றி கொடுப்பார். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களால் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிற நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம் போல் இருக்குமா? இந்த வசனத்து மேல கையை வச்சு சொல்லுங்க. இந்த மாதம் நான் விரும்பினதை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க விரும்பின காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த மாதம் டிசம்பர் மாதம் கர்த்தருடைய வார்த்தை, நெடுங்காலமாய் காத்திருந்தவைகள் எல்லாம் இந்த நாள் நீங்க விரும்பின காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற வசனத்து மேல கை வச்சு சொல்லுங்க. நான் விரும்பினது எனக்கு இந்த மாசம் கிடைத்த பொருட்க நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அப்பா, இந்த டிசம்பர் மாதம் வாக்குத்தத்தமாய் நான் விரும்பின காரியங்களை எனக்கு நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் சொல்லுங்க, 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியாக நீ செய்து கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா, நான் விரும்பின காரியங்களை செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் இது வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில் இது வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாகனத்தின் மேல இது வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய வல்லமை வீடுகள் மத்தியில் இது வல்லமை இறங்கட்டும். தொழில்கள் இது வல்லமை இறங்கட்டும். விரும்பின காரியங்களை நீ செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வார்த்தையினால் நிரப்புவார். இந்த மாதம் விசேஷமாய் விரும்பின காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருந்தார் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒரு விண்ணப்பத்திற்காக, ஒரு நபருக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது பல நாட்களை அநேகருடைய விசுவாசியோட சூழ்நிலை என்னன்னா, காத்திருந்து ஒரு காலகட்டங்கள்ல அந்த காத்திருப்பு என்ன பண்ணுன்னா, இலை பாறுதலை என்ன இலையடை செய்யும். இருதயம் என்ன பண்ணும்? களைப்படைய ஆரம்பிச்சிடும். இருதயம் இழைக்க பண்ணும், சோர்ந்து போயிடுவோம். நடக்குமோ நடக்காதோ. வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவர் தான், ஆனா இப்போ எனக்கு நடக்கல. மனுஷனுடைய நினைவுகள் எப்படின்னா உடனே நடக்கணும். ஆபிரகாம் அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று எதற்கு சொன்ன? பல ஆண்டுகளாய் இன்னைக்கு குழந்தை 2 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சம் போனால் ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னு நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, இனி எனக்கு குழந்தை பிறக்காது. இந்த குழந்தை இல்லாதவர்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு சகோதரி வரும். அந்த ட்ரீட்மெண்ட்ல கருமுட்டை எடுத்து, கணவன் கருமுட்டை எடுத்துட்டு வந்து அவங்க கர்ப்பப்பையில் வச்சு அதை செயற்கையாக கருத்தரிக்கும்படியாக செய்வாங்க. அதற்கு பல லட்ச ரூபா வாங்குவாங்க. அந்த சகோதரி துறை 2 முறை அதை செஞ்சுருக்கிறாங்க. லட்சக்கணக்காக இழந்துட்டாங்க. அவங்க இந்த மாதம் குழந்தை தங்கிடும் அப்படின்னு நம்பிக்கை. ஏன்னா இயற்கையில் டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக தங்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த 2-3 மாதம் வந்து கருமுட்டை வயிற்றுல வளருதா. அந்த நாட்கள் வந்த உடனே மருத்துவம் சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பாஸ்டர், இனி வாழ்வது இதுதான் கடைசி முயற்சின்னு சொல்லிட்டு 5 வருஷமாக கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை இல்லைனால இதை ட்ரை பண்ணேன். இப்போ மருந்தும் கைவிட்டுச்சு. ஏன் டாக்டர் சொல்ல, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அவங்கள நொந்துட்டாங்க. சபைக்கு வர்றதே நிறுத்திட்டாங்க. திருப்பியும் இன்னொரு முறையும் ட்ரை பண்ணாங்க. அந்த சகோதரி முன்பாகவே உட்காந்துருக்கும். எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். அந்த சகோதரி அந்த பார்க்கும் பொழுதே
பாஸ்டர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த மாசம் செய்ய மாட்டாரா? ஜெபம் பண்ணி கடைசியில கொஞ்ச நாள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மருத்துவத்தை நம்பி 2 வாட்டி மருத்துவத்தை நம்பி விட்டுட்டாங்க. இப்ப அவங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இனி எனக்கு குழந்தை பிறக்காது. அந்த இருதயத்துல கிடைக்கும், இது எனக்கு கிடைக்கும், விசுவாசத்துல என்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாம் நோக்கி பாருங்க, ரோமர் 4 சொல்லுகிறது, என்ன வசனம் சொல்லுதுன்னா, விசுவாசத்திற்கு சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போதும் மோசே என்ன பண்ணாரா, அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தார். விசுவாசத்துல சூழ்நிலைகள் சாதகமா இல்லைன்னா கூட அவர் உறுதியா இருந்தார். ஆனா நமக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாதான். இப்ப ஒன்றும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போனோம் இன்னைக்கு, பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோம். நேற்று நைட்டு நியூஸ் வந்துடுச்சு, புயல் வந்து சென்னை பக்கம் இல்லை, தமிழ்நாடு பக்கம் இல்லை, ஆந்திரா பக்கமாக இப்படி கடந்து போயிடுச்சு. மழை வருவதற்கே சந்தேகம்தான் அப்படின்ட்டு நேற்று ஒரு கேள்விக்குறி வச்சுட்டாங்க. ஸ்கூல் பள்ளி எல்லாம் வழக்கம் போல் நடக்கும்ட்டு, அவ்வளோதான். நெடுகாலமாக காலிலேருந்து காத்திருப்பாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து நல்ல மழை, நல்ல ஒரு கிளைமேட். திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி இன்னைக்காவது மழை பெஞ்சதுன்னா லீவு கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஆசை. அவங்க ஆசைலாம் என்னென்னா, நெடுகாலமாக ரொம்ப நாட்களாக எனக்குலாம் என்ன இருக்குன்னா, எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டோம், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எல்லாம் எப்போ 5 சப்ஜெக்ட்டு பாஸ் ஆகுறீங்களோ, இப்போலாம் நம்ம பசங்களை வந்து 70% 80% எடுக்க சொல்லுவோம், 5 சப்ஜெக்ட் எப்போ பாஸ் ஆகுறீங்களோ அப்போ தான் சைக்கிள்னு. நாங்களாம் முட்டி மோதி பார்த்தாலும் 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆனதில்லை, சொந்து போயிடுவோம். நானும் பாஸ் ஆகிறது போகிறதில்ல, அவரும் வாங்கி தர போதில்லை. அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், பாஸ் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணிடணும், எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி தரணும். அவர் சொல்லிட்டாரு, நீ தொடர்ந்து பாஸ் ஆகணும், நீ கோட்டையில் பாஸ் ஆகணும், எப்படி ஆஃப் அலிலையும் பாஸ் ஆகணும். ஆஃப் அலிலையும் கோட்டை விட்டான். முடிவு பண்ணியாச்சு, நமக்குலாம் என்ன கிடையாது, சைக்கிள்ன்றது ஆசைப்படுறது பெஸ்ட். ஏன்னா எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டார். போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. ஆபிரகாம் 20 ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தான். எப்படியாவது என் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கும், சொன்னபடி கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த இருதயம் எப்படி இருக்கும், இளைக்கப்படும், சோர்ந்து போயிடும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஒருவேளை நிறைய விண்ணப்பத்திற்காக பிள்ளைகள், திருமணம், வேலை ஸ்தனம், வருமானம், கடன் பிரச்சனை, வியாதிகள், குடும்ப சூழ்நிலை, சமாதானம், இப்படி அநேக காரியங்களில், அநேக சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கைக்கு இத்தனை நாட்கள் உங்கள் ஜபத்திற்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். இதை இனி இந்த மாதம் சபைக்கு வர எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான். ஆமாம், ஆனால் இந்த வார்த்தை காதில் யார் கேட்டு வார்த்தையில் யார் பிரயோஜனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இது சபைக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். ஆனால் யார் அதை சுரிந்து கொள்ள போறாருன்னா, அந்த வார்த்தை காதில் கேட்டு வாயில அறிக்கை செய்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களே, இத்தனை நாட்களை நீங்க நினைச்ச இந்த காரியங்களை இந்த மாசம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். பேசாதவர்கள் பேசுவார்கள், பிரிஞ்சு போன வாழ்க்கையை ஒன்று சேரும். என் வாழ்க்கையில ஒரு சாட்சி, ரொம்ப இருதயத்தை ரொம்ப ஆழமாய் பதிந்த ஒரு சாட்சி. சைதாப்பேட் சர்ச்சில் ஒரு குடும்பம், அம்மா பிள்ளை 2 பேரும் என்ன பண்ணுறான், பையன் வராங்க. பையன் எப்போதும் குடிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இந்தியா சிமெண்ட்டில் ஒரு வேலை இருக்குது. எனி டைம் குடிச்சிருப்பா. ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கிறவர், 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையா, அவர் 3 வேளை குடிக்கிறவர். கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பான், எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. சபைக்கு வராங்க. நான் வந்து இந்த பெரிய ஊழியக்காரர் குடும்பத்தில் பிறந்தவன் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், உன் பையன் என்னம்மா இப்படி இருக்கான்? பாஸ்டர், இந்த பையன் இருக்கிறதுக்கு காரணமே நான் கல்யாணம் பண்ண பாருங்க, அந்த மருமக தான் காரணம். என்னம்மா பிரச்சனை? வாழ மாட்டேன்னு போயிட்டா பாஸ்டர், என் பிள்ளைய சாவடிக்கிறா, டைவர்ஸும் கொடுக்க மாட்டா, செட்டில்மெண்ட்டு கேட்குறா, என் பையன்கிட்ட ஒன்றும் இல்லை. இதை நினச்சி கஷ்டமா. சரிம்மா, இவன் உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? இந்த பிள்ளை டைவர்ஸ் கொடுத்துச்சுன்னா இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ண என் பிள்ளை நிம்மதியாக இருக்கும். உன் பையனை கூப்பிட்டு வா. அடுத்த வாரம் பையனை கூப்பிட்டு வர்றாங்க. பையன்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு வேளை உங்கள் மனைவி திருப்பி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்வீங்களா? அதற்கு சொன்னான், பாஸ்டர் என் வாழ்க்கையில் நீ செத்துப்போம் கூட சொல்லுங்க, அந்த சகோதரியை நான் இன்னும் ஒரு வாட்டி சந்திக்கக்கூடாது, அவள் மோசமானவ. உடனே இப்படி சட்டையை தூக்கி காட்டுறார். இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்குது. இந்த கல்யாணம் ஆகி
3 மாசத்துல என் வயிற்றுல கத்தி எடுத்து கொடுத்திட்டா. என் வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபனமா இருக்குன்னா அதற்கு அவ தான் காரியம். என்னை வாழவும் விட மாட்டா, சாம விட மாட்டா. அவர் பேசினாவே நான் சொன்னேன், டைவர்ஸு குறித்து மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது, அவங்க ஒழுக்கமாக இருக்கும் பொழுது டைவர்ஸு குறித்து வேதத்தில் கிடையாது அப்படின்னா சபைக்கே வரல பாஸ்டர். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணை விசாரிச்சேன் பாஸ்டர், அவள் வயிறு குண்டா இருக்கு, ஏதோ மாசமாக இருக்கா அவளுக்கு, அவள் மோசமான பொண்ணு தான். மோசமான பொண்ணுன்னா என்ன பண்ணலாம், தப்பான பொண்ணுன்னா விவாகரத்து பண்ணலாம்ல அப்படின்னாரு. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம்ல. நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? நான் கோர்ட்டுக்கு போயாச்சு, முடியல, டைவர்ஸ் கிடைக்கல, பஞ்சாயத்து வச்சாச்சு, ஊழியக்காரங்களை வச்சு பேசியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, கட்சி தலைவரை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்தும் பண்ணியாச்சு. அவங்க திருந்துற மாதிரி இல்லை, என்ன பண்ணாலும் சரி என் பிள்ளைய வாழக்கூடாதுன்னு, எங்களை வாழ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கங்கணம் கட்டியிருக்காங்க. நான் சொன்னேன், குழந்தை கிழந்தா இருக்கா? ஆமாம் பாஸ்டர், குழந்தை இருக்கு. எத்தனை ஆண்டு கல்யாணம் ஆகி? 7 வருஷம். ஒரு 10 வருஷம் குழந்தை கல்யாணம் ஆகி இருக்கு, பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு பொன் பிள்ளை இருக்கு. நான் கேட்டேன், உங்க பொன் பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? அவள் பிறந்ததே எனக்கு தெரியாது. மாசமா இருக்கும் போது வீட்டை விட்டு போனவன், குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது, பெண் குழந்தை மட்டும் பிறந்திருக்குன்னு தெரியும், அந்த குழந்தை முகம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த குழந்தை எந்த இருக்காது பாஸ்டர் அப்படியே சொல்கிறார். நான் சொன்னேன், பயம் உங்களுக்கு தெரியாமல் பேச இல்லை பாஸ்டர், இப்போ 2வது அவள் வயிறு கும்பலாக இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, சொன்னாங்கல்ல. கண்ணில் பார்க்காம எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டாச்சு. அவருக்கு அடிக்கடி சர்ச்சில் ஜெபம் பண்ண கூப்பிடுவேன். அவங்களுக்கு வெறுத்து போயிட்டாங்க, இனி வாழ்க்கையே கிடையாது, சாவுதான்ட்டு. என்ன நடக்குது பாருங்க. நான் ஜெபிக்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், அம்மா நிச்சயமாகவே நம்ம விரும்பினதை கர்த்தர் செய்வார். ஒரு இருதயத்தில், ஒரு சகோதரன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரிஞ்சு வாழணும், அவள் வேணவே வேணாம். மாமியார் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வேணவே வேணாம். ஆனால் உள்ளாந்த உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கர்த்தர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். 10 ஆண்டுக்கு அப்புறம் சிக்னலில் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் பைக்கில் நின்றுருக்காங்க. இப்படி திரும்பி பார்த்தா சிக்னலில் கணவரை, அந்த அம்மா, அவர் திரும்பி பார்த்தா மனைவி என்ன பண்ணிட்டு பைக்கில் உட்காந்துட்டு கேட்குது, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு கூட ஒன்று நம்பகம் இல்லைல்ல உனக்கு? அவன் முகம் பார்த்துருக்கியா? என் கூட வாழ உனக்கு வக்கு இல்லை. யார்கிட்ட நீ ஃபேஸ்புக்கில் யாருக்கும் நீ ஃபாலோ பண்ணிவிட்டு யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்குது. இவர் தலைவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஃபேஸ்புக்கில் யாருக்கும் சேட் பண்ணியிருக்காரு, அதை அவங்க மனைவி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவர் ஏதோ சொல்லியிருக்கா, வண்டி அப்படியே நிறுத்தி அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கு, ரோட்லேயே பலாருன்னு அடிக்குது. சண்டை எங்கே? சிக்னலில். போலீஸ்காரர், டிராஃபிக் போலீஸ்க்கு நீ சண்டை போடு, ரோட்டில் ஓரத்தில் போய் சண்டை போடு. சிக்னல் ஓரத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் பைக் வச்சு கொஞ்ச நேரம் சண்டை போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சகோதரி எனக்கு கால் பண்ணுறாரு, பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? என்ன நீங்கள் வாங்கலை சீக்கிரம் அப்படின்னாங்க. பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு வாங்கண்ணே. 2 பேரும் சொல்லி வீட்டுக்கு போகிறோம். அந்த பொண்ணு வீட்டில் இருக்கு. இவ தான் என் மனைவி பாஸ்டர் அப்படின்றாரு. சண்டையா நன்மையான்னு தெரியல. அவங்க மாமியார் அப்படி குத்துக்கெல்லாம் அப்படி திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. நான் கேட்டேன், என்னையாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் பாஸ்டர், சிக்னலில் பார்த்தோம், பட்டு நடிச்சிட்டா. கேட்டால் நான் இன்ஸ்டாகிராமில் நான் தப்பாலாம் எதுவும் பேசலை, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் கொடுத்தேன், அதுக்கு கோச்சிட்டா, சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறமேல்ட்டு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாழலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரியான்னு கேட்டேன், வரேன்ட்டேன், அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாஸ்டர். 10 வருஷமாக முடியாத காரியம், வாழவே வேணான்னு சொன்ன காரியம், இந்த ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க என் பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கு, என் பொண்ணை இட்டுட்டு வரேன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை, அவங்க அண்ணன், பொண்ணோட அண்ணன் எட்டுன்னு விடுறாரு. விட்ட உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு கண் கலங்குது. அந்த பிள்ளை அப்பான்னு கூட தெரியல, அம்மா சொல்றாங்க இவர் தான் அப்பான்னு. எவ்வளவு இது கொடுமை பாருங்க. பிள்ளைக்கு தெரியல இதுவரையும் அப்பா யாருன்னு, அம்மா சொல்றாங்க இதுதான் அப்பான்னு. அந்த பிள்ளைக்கு என்ன பேசுன்னு தெரியல, கம்மன் நிற்குது. ஏன்னா புதுசாக ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தை பார்த்துட்டு இது வரைக்கும் முன்னாடியும் அந்த பிள்ளைகிட்ட அப்பா மோசமானு சொல்லியிருக்கலாம், நல்லவரா கெட்டவரா தெரியல. இவர் அழுதுகிட்டே போய் அந்த குழந்தைய கட்டி பிடிக்கிறார். இந்த குடும்பம் சந்தோஷம். உடனே போறாங்க, ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வர்றாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, தாலியை கட்டணும். ஏன்? வீட்டை விட்டு போகும்போது தாலியை கயிறு தூக்கி அடிச்சுட்டு போனாங்க, இப்போ தாலி இல்லாமல் இருக்க, நான் கட்டணும். உடனே ஜெபம் பண்ணிட்டு அவங்க மாமியார் சொல்றாங்க, நல்ல நாள் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கட்டுவோம். அம்மா நீ வேறம்மா, நான் இருக்கிறதுல நல்ல நாள் தான். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம்,
பிரச்சனை அப்ப யார் இருக்கா? சரி, இது பிரச்சனை வேற, அந்த மாமியார் பிரச்சனை. ஆனா நெடுங்காலமாய். அப்ப அந்த பிரதர்ட்ட கேட்டேன், வேணாம்னு சொன்னீங்க, இப்ப என்ன ரொம்ப கொஞ்சிறீங்க? கிண்டலா கேட்கும் சொன்னாரு, மனசுல இவ்வளவு பிடிக்கும் பாஸ்டர், ஆனா ஏதோ ஒரு காரியம் வந்து என்ன பண்ணிடுச்சு, தடுத்துருச்சு. ஆனா வெளியே சொல்ல முடியல. அந்த வீராப்பாவே இருந்துட்டேன், வேணான்ட்டு. இருதயத்துல ரொம்ப நாளா வந்து போன பிறகு ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். 10 ஆண்டு இல்ல, ஒரு 2-3 வருஷம் வந்து அவளை சீப்போ பிரச்சனை 4 நாள் பெருக ஆரம்பிச்சு வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால வரவே மாட்டான்றதுனால என் கோபத்தெல்லாம் அவன் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இருதயத்தின் வாஞ்ச, ஒருவேளை நீங்க பல நாட்களில் ஜெபம் பண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இருக்கலாம். வீடு கட்டுற காரியங்கள், புதுசா வீடு வாங்குறது, திருமண காரியங்கள், பிஸ்னஸ், தொழில், நெடுங்காலமாய் காத்திருந்து உங்க இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கலாம். இந்த மாசம், டிசம்பர் மாசம், உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் காத்திருந்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிற. சொல்லுங்க, நான் நெடுங்காலமாய் காத்திருந்த என்னோட ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் எனக்கு கிடைக்க போறதுக்கா நன்றி. சொல்லுங்களேன், இந்த மாதம் எனக்கு கிடைச்சதுக்கா நன்றி. வேலை இல்லைன்னா உன் இருதயம் இப்ப எப்படி இருக்கணும்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேலைக்கு இதுவரையும் வாய்ப்பே இல்லைன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நான் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணோன்னா எப்படி இருக்கும் இருதயம்? வேலை இல்லைன்ற இந்த கவலை இருக்காது. எப்படி ஜாயின் பண்ண போறோன்றது தான் உங்களுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்குள்ள நேரம் இந்த மாசம் கடந்து வந்துடணும். கடன் பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும். ஒரு வேலை சீட்டு எடுத்தாச்சு, பணம் வந்துருச்சு அக்கௌண்ட்ல. சீட்டு எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு 10 நாள்ல வந்துடும். 10 நாளுக்கு அப்புறம் இப்போ கடன்காரங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? வெயிட் பண்ணு, 10 நாள் உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சிடு. இப்போ எண்ணங்கள் சீட்டு கிடைக்குமோ, சீட்டு போட்டு இல்லாம கூட இருக்கலாம், கையில பணமே இல்லாம இருக்கலாம். ஆனா பணம் வர்றபோது இன்னும் 2 நாள்ல கொடுக்க போடுற இந்த இருதயத்துல வந்துருங்க. பல நாட்கள சில தடைகள் இருந்திருக்கலாம், திருமண தடைகளோ, குடும்ப பிரிவினைகளோ, வாய்ப்பில்லாத ஒரு காரியங்களோ. இன்னைக்கு என்ன உங்களுக்கு இருதயத்துல இருக்குன்னா, அந்த காரியத்திற்கு உண்டான சாங்ஷன் கிடைச்சிருச்சு. இன்னும் 2 தினங்கள்ல, இன்னும் ஒரு 3 தினங்கள்ல உங்க விசுவாசம் எவ்வளவு பெரியதோ அந்த சந்தோஷத்துக்கு நேராக கர்த்தர் கொடுத்ததுக்காக சொல்லுங்களேன். நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த மாதம் நிச்சயமா சொல்றேன், நீங்க விரும்பினதை கர்த்தர் செய்ய வல்லவரார். இப்ப என்ன வேணும்னா, நீங்க என்ன விரும்ப போறீங்க? மனுஷன் நினைவுகள் என்ன தெரியுங்களா? காத்தாடி போல திடீர்னு பறக்கும், திடீர்னு விழும், திடீர்னு அந்த பக்கம் ஆடும், இந்த பக்கம் ஆடும். ஒரு நிலை இல்லாத ஒரு காரியம். நம்ம வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருக்க மாட்டோம். ஆபிரகாம் வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருந்தார். நீங்க வெச்ச விண்ணப்பத்துல நிலையா இருக்கீங்களா? சூழ்நிலையை பார்த்துட்டு, இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போவாதீங்க. சூழ்நிலையை உங்களுக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றி கொடுப்பார். எப்படி? அதுதான் தேவனாகிய கர்த்தர். சாதகமா சூழ்நிலை எது உனக்கு விரோதமா இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த மாசம் நம்பிக்கை இருக்கணும். இந்த மாசம் எனக்கு கிடைக்க போகுது. இந்த மாசம் 30 நாள் இருக்கு. எத்தனை நாளுக்குள்ள கிடைக்கணும்ன்றது நீங்க தீர்மானிக்கணும். அதான் விசுவாசம். தேவன் வார்த்தை கொடுத்துட்டாரு, நான் இந்த மாசம் என்ன பண்ண போறேன், நீ விரும்பினதை நான் செய்ய போறேன்ட்டு. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக. அந்த வசனத்தை படிங்களேன். நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல். ஜீவ விருட்சம் பல ஆண்டுகளாய் காத்திருந்த காரியம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய உயிர் கிடைச்சது போல இருக்கும். அந்த சந்தோஷத்தோடு கிடைக்க சாதகம் இல்லைன்னா கூட உங்க சந்தோஷம் இருக்கணும். இந்த மாசம் நான் கிடைச்சிரும். எந்த தேதிக்குள்ள கிடைக்க போகணும்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்குள்ள என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். எத்தனை பேர்? 2வது வாரத்துக்குள்ள என் பிரச்சனை, முழு பிரச்சனை சால்வ் ஆயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது வாரத்துக்குள்ள எனக்கு பிரச்சனையே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4வது வாரத்துக்குள்ள எதிர்காலத்துக்காக நான் போராட போறேன். விசுவாசி. ஏன்னா 4வது வாரம் இந்த மாசம் என்ன இருக்கு? புதிய ஆண்டுகளுக்கு நேராக ஆயத்தமாக்குற கூட்டமா இருக்கும். கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிட்டு நியூ இயர்க்காய், புது வருடம் வாக்குத்தத்தத்துக்காய், புது வருடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு நன்மையும் சொல்ல மாட்டாங்கம்மா. நியூஸில் எடுத்து பாருங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் சூழ்நிலை எப்படி இருக்கும், கெடுதல் தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் தண்ணி இல்லை, டேக்ஸ் ஏறப்போகுது, ஆட்சி மாற்றம் ஏறப்போகுது, போர் இருக்க போது, இந்த நாட்டுக்கு சண்டை, இது இருக்கு, எல்லாம் நல்ல காரியம் எதுவும் இருக்காது. ஆனா தேவன் மட்டும்தான் வாக்குத்தத்தத்தின் மூலமாக நன்மைகளை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். நீங்க நியூஸ் எடுத்து படிச்சு பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க, எல்லாமே நலம் இல்லாத காரியம், தீங்கான காரியம் தான் எதிர்காலத்தை குறித்து போட்டு இருக்கும், வந்து கொண்டிருக்கும். ஆனா பைபிள் அடிச்சு படிக்கும் பொழுது எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்படி கண்களை மூடி முழங்காலிட்டு நாம் ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து முழங்காலிட்டு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? எல்லா வாய்களை திறந்து கண்களை மூடி முழங்காலிட்டு சொல்லுங்க, ஏசப்பா, என் வேலை ஸ்தலத்துல
ஒரு உயர்வை நீ கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. பல நாட்களாய் நாங்கள் ஜெபிச்ச ஜெபத்திற்கு இந்த மாதம் நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. என் பிள்ளை வாழ்க்கையில பல நாட்களாய் காத்திருந்த ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க, இந்த மாதம் நீ கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, என் இருதயத்துல ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ண போவதற்காக நன்றி. நான் விரும்பின காரியத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி. நான் விரும்பின ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நான் வேண்டின ஜபத்திற்கு அப்பா, நான் என்ன வேண்டினோ அந்த ஜபத்திற்கு இந்த டிசம்பர் மாசம் நீர் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ததுக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுது அப்பா, பிள்ளைகள் என்னென்ன விரும்புகிறார்களோ, நேரில் பார்க்கிறவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ, இருதயம் என்னென்னலாம் ஆசைப்படுகிறதோ அப்பா, அது உமக்கு சித்தமான காரியங்கள் எல்லாம் இந்த மாசம் நடக்க போவதற்காக நன்றி. பல ஆண்டுகளாய் வைத்த ஜெபம், பல மாதங்களாய் ஜெபிச்ச ஜெபம், உபவாசம் போட்டு ஆண்டவரே நடக்காத காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகம் இல்லாம இருந்தாலும் என் தேவன் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறப்பா. இந்த மாதத்துல இந்த நாளே நான் அந்த ஆசீர்வாதத்தை சொரிந்து கொள்ள போகிறேன். தேவன் இந்த மாதம் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வருகிற ஆண்டு உன் ஆசீர்வாதத்திற்கு நேரான ஆண்டு. தேவன் அதற்கு உண்டான அடையாளத்தை இந்த நாளே, இந்த மாதத்துல நீங்க விரும்பின காரியத்தை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு முன்பாக சிறு காரியத்தை கர்த்தர் இந்த மாதம், சிறு ஆசீர்வாதத்தை இந்த மாதம், பல நாட்களை எதிர்பார்த்த இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தமைக்க கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. உயர்த்தப்பட்ட கரங்களை தொடுவீராக அப்பா, உயர்த்தப்பட்ட கரங்களை தொடுவீராக. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தை தொடுவீராக. அவர்கள் விரும்பின ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், அவர்கள் விரும்பின விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, விண்ணப்பங்களும் ஜெபங்களும் இந்த மாதம் நீ நடத்தி கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இந்த வாக்குத்தத்தங்கள் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.